அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்பனா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வாரத்துக்கான இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவோட வந்தாச்சு. நிறையா பேர் வாரத்துக்கு அட்லீஸ்ட் 2 வீடியோவாவது போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. பட் நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் ஒரு வீடியோக்கு மேலே என்னால் எடுக்கவும் முடியல, எடிட் பண்ணி அதுக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணி அது போடுறதுக்கும் முடியல. இன்ஷால்லா முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன் 2 வீடியோவாவது கொடுக்கறதுக்கு. ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நைட்டு போல் எடுத்து, அதாவது சனிக்கிழமை நைட்டு ஸ்டார்ட் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வரைக்கும் அப்படியே உங்களுக்கு கண்டினியூ ஆகும். ஸோ வீட்டில் வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது. வேறு எங்கேயும் போவோம், நெஸ்டோக்கு தான் போயிருந்தேன். அப்புறம் எண்ணெய்லாம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் துபாய்க்கு வந்ததுலேருந்து கடலெண்ணெய், அதுக்கப்புறம் நல்லெண்ணெய், இது ரெண்டுமே வந்து நான் ஊரில் இருந்து தான் எடுத்துகிட்டே இருப்பேன். அதாவது முடிய யாராவது ஆள் வருவாங்க, ஸோ அது மூலயமா எனக்கு வந்துடும். மற்றபடி தேங்காய் எண்ணெய், நெய் இது வந்துட்டு நான் இங்கே தான் வாங்கிட்டு இருந்தேன். ஏன்னா தேங்காய் எண்ணெய் வந்து குக்கிங்கில் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் அப்படின்றனால எனக்கு ஊர்லேருந்து எடுக்க முடியாது. நல்லெண்ணெய் கடலெண்ணெய்லாம் கொஞ்சம் லிமிட்டாக தான் யூஸ் பண்ணுவேன். அப்படிங்கும்போது ஓகேவாக இருந்தது. பட் இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 மாதமாக பார்த்திங்கன்னா என்னால் ஊர்லேருந்து ஆயில் எடுக்க முடியல. ஸோ அதனால் இங்கே தான் வாங்கிட்டுருக்கேன். நிறைய ட்ரை பண்ணி பார்த்து எது நல்லது அப்படின்லாம் பார்த்துக்கிட்டு இப்போ தான் வாங்கி ஓரளவுக்கு செட் ஆகிருக்கு. இங்கே நல்லெண்ணெய்ன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த நெல்லாரான்னு சொல்லிட்டு ஒரு ஆயில் வரும், அதுதான் வாங்கிட்டுருக்கேன். கடலெண்ணெய் வந்து அது பிராண்ட் நேம் மறந்து போச்சு எனக்கு லாஸ்ட் டைம் வாங்கினது. ஸோ அது வந்து இப்போ கிடைக்கல. சரி, நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது எடுக்கலை. இது வந்து கொஞ்சம் ரேட்டுமே ஜாஸ்தியாக இருந்தனால இது நான் எடுக்கலை. அப்புறம் துபாயில் வந்துட்டு என்னெல்லாம் எல்லாமே கிடைக்க தானே செய்யுது, எதுக்கு ஊர்லேருந்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி சில வீடியோக்கள்லாம் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க. இங்கே எல்லாமே கிடைக்க தான் செய்யும். இந்தியாவில் கிடைக்கிற எல்லாமே கிடைக்கும், இந்தியாவில் கிடைக்காத சில விஷயங்களும் இங்கே கிடைக்கும். ஆனால் எதுக்கு நான் எண்ணெய்லாம் வந்துட்டு ஊரில் வாங்கினேன்னா நமக்கு தெரியும் அது வந்து செக்கில் ஆட்டின எண்ணெய் வந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ஏன்னா நான் ஊரில் இருந்து வீடியோ போடும் போதெல்லாம் பார்த்துருப்பீங்க, நான் செக்கு எண்ணெய் தான் அங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லெண்ணெயாக இருக்கட்டும், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எல்லாமே. பட் இங்கே வந்துட்டு அட்லீஸ்ட் நல்லெண்ணெயும் கடலெண்ணையும் மட்டுமாவது செக்கு எண்ணெய் கொஞ்சம் எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ முடியாதனால சரி வேறு வழி இல்லை, அதனால் இந்த எண்ணெய் வந்துட்டு வாங்குற மாதிரி இருந்தது. அந்த ஆயிலோட டேஸ்ட்லாம் ஓகே, நல்லா தான் இருக்குது. பட் அது செக்கு எண்ணெய் இல்லையே அப்படிங்கிற மாதிரி மனசில் ஒரு நெருடல், அவ்வளோதான். மற்றபடி ஓகே. ஸோ எண்ணெய், நெய் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ அதனால் இந்த பக்கமாக வந்துட்டேன். அண்ட் இப்போ தீபாவளி வரப்போகுது இல்லையா? ஸோ அதுக்காக இங்கே நெஸ்டோவில் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி ஸ்டால் மாதிரி உள்ளேயே போட்டிருக்காங்க. அதாவது ஸ்வீட் ஸ்டால் மாதிரி எல்லா வகையான ஸ்வீட்ஸும் நமக்கு நம்ம ஊரில் கிடைக்கும்ல, அது எல்லா வகையான ஸ்வீட்ஸு ப்ளஸ் ஹல்வாவில் என்னென்ன வெரைட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். நான் பேர்லாம் கூட எனக்கு படிக்க முடியல. ஆனால் ஒவ்வொரு கலரில் ஒவ்வொரு மாதிரி அல்வா பார்க்கவே அவ்வளோ டெம்டிங்காக இருந்தது. அந்த இடமே இந்த மாதிரி கம்முன்னு அந்த ஸ்வீட்டோட வாசம், இந்த நெய்யில் பண்ணது அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ ஜஸ்ட் அதை அப்படியே சுற்றி பார்த்துட்டு என்ன வாங்கலாம், என்ன நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே இருந்தது, லட்டு, ஜாங்கிரி, பாதுஷா, இந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு அதுக்கப்புறமா கிளம்பியாச்சு. மெயினாக நான் வந்தது பார்த்திங்கன்னா விளக்குமாறு வாங்குறதுக்காக வந்தேன். வீட்டில் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா நல்ல சின்னதாகிடுச்சு. சரி புதுசாக ஒன்று வாங்கிடலாம் அப்படின்ட்டு இவங்க கூட வந்துட்டோம் அப்படின்னா விளக்குமாறு காரில் தூக்கி போட்டு வந்துடலாம். இல்லை நான் மட்டும் தனியாக போனால் கையில் தூக்கிட்டு வரதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குமா. ஸோ அதனால தான் இங்கே வந்து வாங்கிடலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இப்போ நைட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே காலையில் பார்ப்பீங்க என்னென்னா சண்டே அன்னைக்கு நாங்கள் வெளியில் போனோம். ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு லீவ் விட்டுட்டாங்க. இன்றைக்கி கிச்சனில் நீ எந்த வேலையுமே பார்க்க வேணாம், காலையிலேருந்து நைட் வரைக்கும் நீ எந்த வேலையுமே பார்க்க வேணாம், ஃப்ரீயாயிரு, இன்றைக்கி நம்ம வெளியில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இதை விட பெரிய கிஃப்ட்டு நம்ம ஹஸ்பண்டால் நமக்கு கொடுத்துட முடியுமா என்ன? தங்கம் வாங்கி தரேன்னு சொன்னால் கூட அவ்வளோ ஹாப்பியாக இருக்காது. ஒரு நாள் சமைக்க வேண்டாம்னு சொன்னால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஆர்டர் பண்ணி வீட்டில் வச்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிற விஷயம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. எனக்கு என்னென்னா சாப்பிட்றோம், வெளியில் உள்ள சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னா வெளியில் போய் என்ஜாய் பண்ணி ஒரு மெமரிஸ் க்ரியேட் பண்ணி அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வரணும் அப்படிங்கிறது தான் எனக்கு பிடிக்கும். ஆர்டர் பண்ணதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து அதே நமக்கு பழக்கம் வர்ற மாதிரி இருக்கும் இல்லையா? இன்றைக்கி கொஞ்சம் சமைக்க கடுப்பாக இருக்குது, ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த பழக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது. அட்லீஸ்ட் ரசமும் துவையில வச்சாவது நம்ம வீட்டில் சாப்பிடணும். இல்லை வெளியில் சாப்பிடக்கூடிய நிலைமை வந்துன்னா வெளியில் போய் சாப்பிட்டுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இன்றைக்குமே ஆர்டர் பண்ணுவோம்னு தான் கேட்டாங்க. இல்லை நம்ம வெளியில் போய் தான்
சாப்பிட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அண்ட் சுரேம் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே லைப்ரரி போயிருந்தான். படிக்கிறதுக்காக 2-3 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு சேர்ந்து போயிருந்தானுங்க. சரி ரிட்டன் வந்து நீ வீட்டுக்கு வர வேணாம், சாப்பிட போகும்போது அப்படியே உன்னைய கூட்டிகிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அதனால் அவன் அங்கே லைப்ரரியிலே வெயிட் பண்ணிட்டு இருந்தான். நாங்கள் போனதுக்கப்புறம் எனக்காக என் பிள்ளை வந்துட்டு சுலைமானி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. லைப்ரரியிலேயே சுலைமானி காவா இதெல்லாம் வச்சுருப்பாங்க. சுலைமானி அப்படிங்கிறது பிளெயின் டீ இருக்கு இல்லையா, அது. ஸோ எனக்காக அது வந்து ஒரு சின்ன கப்பில் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தான். சுரஃபாமா வந்தோடனே அவன் பேக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தா தங்கச்சிக்குன்னு பாசமாக ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் வந்துட்டு பெப்சி வாங்கி குடிச்சிட்டு அது கீழே போடாமல் இவளை வந்து டென்ஷன் பண்ணணுன்றதுக்காக அதை எடுத்து பேக்கில் வச்சு கொண்டுட்டு வந்திருந்தான். நான் வேற அவனை சத்தம் போட்டேன், ஏன்டா அதை குடிச்சதுதான் குடிச்சதுக்கு கீழேயாவது போட்டுட்டு வர மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இவள்கிட்ட காட்டி இவ்வளோ அவசரம் ஏற்றணும்ல, அதுக்காக நான் கொண்டுட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி வேற சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த பஞ்சாயத்து கொஞ்சம் நேரம் போயிட்டு இருந்தது. அண்ட் இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கராமா போயிருந்தோம். இங்கே கராமான்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது துபாயில். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். நம்ம ஊர் சாப்பாடு ரொம்ப சூப்பராக ஆத்தென்டிக் டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லா கிடைக்கும். எனக்கு ரொம்ப நாளாக இந்த தமிழச்சி ரெஸ்டாரண்ட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. இன்ஸ்டாலெல்லாம் நிறையா பார்த்துருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் ரேட்டிங்ஸுமே கொஞ்சம் நல்லா இருந்தது. சரி போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. அண்ட் இதுக்கு பக்கத்துலேயே தான் தலப்பாக்கட்டி ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. அங்கே போகல, ஏன்னா ஆல்ரெடி தலப்பாக்கட்டி பிரியாணிலாம் நம்ம நிறையா சாப்பிட்டு தானே இருக்கோம், புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தமிழச்சி ரெஸ்டாரண்ட் தான் வந்திருந்தோம். ஸோ அங்கே போயிட்டு ஃபுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டார்டர் எல்லாமே ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இங்கே பேஜோ இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது பேர் பேஜோ தானே, நான் கரெக்டாக சொல்கிறேன்னான்னு தெரியல, இல்லைன்னா எனக்கு கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இதுவுமே எனக்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு ஆசை. ஈஸி தான், வீட்டில் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் ஒன்ஸ் நம்ம வெளியில் சாப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா தான் இது வீட்டில் பண்ணும்போது கரெக்டான டேஸ்ட்டில் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதுக்காக ட்ரை பண்ணுறதுக்காக ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டு பார்த்தேன், ஓகே ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு இல்லை, ஓகேவாக இருந்தது. அவிச்ச முட்டையில் ஃப்ரைட் ஆனியன் போட்டு சாப்பிட்ட மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது. பெருசாலாம் ஓவர் ஹைப்லாம் கிடையாது. அண்ட் ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்பில் பிரியாணி, அதுக்கப்புறம் ஒரு மீல். இதுக்கு பேர் எக்ஸலன்ஸ் மீல்னு நான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷில் 2 ஐட்டம், சிக்கனில் 2 ஐட்டம், மட்டனில் 2 ஐட்டம், அதுக்கப்புறம் வந்து காய்கறி கூட்டு அந்த மாதிரிலாம் வச்சுட்டு ஒயிட் ரைஸ், இந்த மாதிரி ஒரு காம்போ மீல் மாதிரி இருந்தது. ஓகே தான், பட் பிரியாணியோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஓகேவாக இருந்தது. பட் பிரியாணி ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அது இன்னொருத்தவங்க நமக்கு பரிமாறும் போது பார்க்குறதுக்கே அவ்வளோ ஹப்பா நம்மளை உட்கார வச்சு இப்படி யாராவது சாப்பாடு போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. என் ஹஸ்பண்ட் என்ன மைண்டில் நினச்சாங்கன்னு தெரியல, பட் என் மைண்டில் என்ன இருந்ததுன்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நமக்கு பாத்திர கழுவுற வேலை இல்லைடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்தது. ஓகே, அண்ட் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒன்று வந்து வறுத்தக்கறி பிரியாணி, வறுத்தக்கறி மட்டன் பிரியாணி, அண்ட் இன்னொன்று வந்து மட்டன் சுக்கா பிரியாணி. ரெண்டுலேயுமே சிக்கன்லேயுமே இருக்குது, மட்டன்லேயுமே இருக்குது. ஸோ நாங்கள் வந்து மட்டனில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். உண்மையிலே சொல்கிறேன், இந்த வறுத்தக்கறி மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு. நான் நிறைய டைப்பில் பிரியாணி பண்ணுவேன், நிறைய டைப்பில் பிரியாணி சாப்பிட்ருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு பிரியாணி சாப்பிட்டதில்லை. அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுவும் ஜீரக சம்பா ரைஸில். ஸோ சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே எனக்கு என்ன தோணுச்சுன்னா கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணணும்டா அப்படின்ட்டு. இன்ஷால்லா சேம் டேஸ்ட்டில் நான் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சூப்பராக ரெசிபி கொடுக்குறேன். அண்ட் அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு கோலி சோடாவை வாங்கிட்டு கிளம்பியாச்சு. இந்த பிளாஸ்டிக் கோலி சோடாவை உடைக்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாடு, ஒரு வழியாக கஷ்டப்பட்டு உடைச்சிட்டு அதை குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். அண்ட் அங்கேருந்தும் கிளம்பி நேராக வீட்டுக்கு போகலை, கராமலை தான் சுற்றிட்டு இருந்தோம். ஒரு இடத்துல வந்து ஹஸ்பண்ட் டிஷர்ட்லாம் ஆஃபரில் இருக்குன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில் பார்த்தேன். சரி பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அண்ட் இந்த இடத்துல தான் கராமா, காரசாரம், அதுக்கப்புறம் நிறைய தமிழ் ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது. ஸோ அந்த சைடு தான் போயிட்டு இங்கே போய் டிஷர்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். போனது என்னமோ ஹஸ்பண்ட்க்கு டிஷர்ட் பார்க்கறதுக்கு தான். ஆனால் அவங்களுக்கு எதுவுமே அங்கே செட் ஆகலை, ஒன்றும் அமையும் இல்லை. ஆனால் சுரேம் ஒரு சூப்பரான ஹூடி எடுத்துகிட்டு இது நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டான். என் ஹஸ்பண்ட் அப்படியே முழிக்கிறாங்க, என்னடா எனக்கு அதனடா வாங்க வந்தோம் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி தான் சுரேமுக்கு பர்த்டே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஷர்ட்டு டிஷர்ட் எல்லாமே கொஞ்சம் நிறையா எடுத்திருந்தோம். ஆனால் இவன் நேராக இதை எடுத்துகிட்டு வந்து மாமா இது மட்டும் எடுத்துக்கிறமா அப்படின்னு கேட்கும்போது நம்மக்கிட்ட புள்ள கேட்டதுக்கப்புறம் நமக்கு வேணாம்னு சொல்ல முடியும். அவங்களை கன்வின்ஸ் பண்ணி ஒன்னையாவும் தானே வாங்கிக்கிட்டோம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வச்சாச்சு. அம்மா மகனும் நல்லா என்னை ஏமாத்துறீங்கடி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் கராமாலேயே காரசாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து இங்கே வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபோட்டோஸ் பார்த்தாலே தெரியும் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அங்கே அதை கிராஸ் பண்ணி வரும்போது தான் ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க இங்கே ஃபில்டர் காஃபி கிடைக்கும், சாப்பிட்டுட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானுமே ஃபில்டர் காஃபி குடிக்கணும்னு ரொம்ப நாளாக எனக்கு ஆசை. இது வரைக்கும் நான் குடிச்சதே இல்லைன்னு கூட சொல்லலாம் ஃபில்டர் காஃபி. ஸோ இந்த டபரா செட்டோட கொடுக்குறாங்கல்ல இங்கே, அதில் வந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆசையாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியாச்சு. அண்ட் சுரஃபாமா வந்துட்டு காஃபி வேணாம் குல்ஃபி வேணும் அப்படின்ட்டா. ஸோ அவளுக்கு அதை வாங்கி கொடுத்துட்டு எங்களுக்கு மட்டும்தான் காஃபி வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த காஃபியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 5 கிராம்ஸ் ஒரு காஃபியோட ரேட்டு. பட் குவான்டிட்டி வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி. டேஸ்ட் ஓகே நல்லா தான் இருந்தது, பட் குவான்டிட்டி ரொம்ப ஜாஸ்தி. வாங்கி குடிச்சிட்டு இருக்கும் போது தான் ஃபீல் ஆச்சு 3 வாங்கியிருக்க வேணாம், 2 வாங்கி 3 பேர் ஷேர் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் வாங்கி
வாங்கியாச்சு வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீ குடி நான் குடின்னு கிடந்துச்சு. அதுக்கப்புறம் சுரஃபாவையும் கொஞ்சம் குடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து நாங்கள் கிளம்புனோம். அண்ட் இப்போ யூஏயில் கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5:05 கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். செம்ம சூப்பராக இருந்தது. அது நாங்கள் போன அன்னைக்கு நல்லா ஒரு மாதிரி மேகமூட்டமாக இருக்கிற மாதிரி இருந்தது. மழைலாம் இல்லை, பட் நல்லா மேகமூட்டமாக இருக்கிற மாதிரி சூப்பராக இருந்தது. பட் இதுவே வந்து சம்மர் டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா 6:30-7 மணி வரைக்கும் கூட வெயில் அடிக்க தான் செய்யும். இருட்டுறதுக்கே ரொம்ப லேட் ஆகும். அண்ட் இப்போல்லாம் மத்தியானம் ஒரு 3 மணிலேருந்தே கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆகிடுது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இனி நெக்ஸ்ட் மந்த்லாம் இன்னுமே நல்லாயிருக்கும். நல்ல குளிர ஆரம்பிச்சிடும். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் வேலை வெட்டியே இல்லாமல் நல்லா சுற்றிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. அண்ட் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயிர் ஐட்டம்லாம் ஊற போட்டுட்டு வந்திருந்தேன். நெக்ஸ்ட் டேக்கு ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நைட்டுக்கு வந்துட்டு சிம்பிளாக ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான். ஏன்னா வெளியில் வேறு ஹெவியாக சாப்பிட்ருக்கோம் இல்லையா, அதனால. பட் எனக்கு என்னென்னா எப்போவுமே நான் சண்டே ஏதாவது லஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா மண்டேக்கும் வர்ற மாதிரி தான் நான் சேர்த்து பண்ணிப்பேன். மண்டே வந்து லஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் வேலை இல்லாமல் இருக்கும் அப்படின்ட்டு. பட் இன்றைக்கி நான் எதுவுமே சமைக்கல அப்படின்றனால நெக்ஸ்ட் டே வந்துட்டு ரொம்ப கடுப்பாக இருக்கும் மண்டே அன்னைக்கு நம்ம குக் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் டின்னருக்கு ஏதாவது நான் இப்போ பண்ணிட்டேன் அப்படின்னா இதை வச்சே நான் நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டை மட்டுமாவது ஓட்டிடுவேன். லஞ்சுக்கு ஏதாவது சிம்பிளாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் டின்னருமே சிம்பிளாக சவர்மா மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. இல்லை நான் ஏதாவது ரெடி பண்ணிடுறேன், இப்போயும் சாப்பிட்டுட்டு நாளைக்குமே அதை வச்சுக்கலாம், இல்லைன்னா காலையில் எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து வெஜிடபிள் குருமா வந்துட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வெஜிடபிள் குருமாவும் சப்பாத்தியும் போட்டுட்டோம் அப்படின்னா நான் நாளைக்குமே வந்துட்டு அதே பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் பண்ணிட்டேன். லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு வெஜிடபிள் குருமாக்கு இந்த பயிர் ஐட்டம்லாம் நான் ஊற போட்டிருந்தது வந்து நீங்கள் பார்த்துட்டு ரெசிபி கேட்டிங்க. ஸோ அந்த டைமில் நல்லா ஷூட் பண்ண முடியலை. ஸோ ஷார்ட்ஸ்க்கு ஷூட் பண்ணலான்றதுக்காக தான் இதை வந்து நான் ஊற போட்டுட்டு போயிருந்தேன். சரி இந்த விலாக்லேயே உங்களுக்கு காட்டிடலாம் அப்படின்ட்டு. இதுக்கு மெயினாக ஒரு மசாலா வந்து பார்த்திங்கன்னா அரைக்கணும். அதுக்கு வந்து நான் சைடில் உங்களுக்கு கொடுக்குறேன் என்னென்ன திங்ஸ்லாம் நான் சேர்த்து அரைக்கிறேன் அப்படின்ட்டு. இது சேர்த்து நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அந்த வெஜிடபிள் குருமா டேஸ்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நான் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து இதை நான் கொடுத்துருக்கேன் என்னோட சேனலில். இப்போ வரைக்கும் நான் அதே மாதிரி தான் வெஜிடபிள் குருமா வைக்கிறேன். ஒயிட் குருமா இருக்கும் இல்லையா, அதுதான் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். முன்னாடிலாம் நான் வெஜிடபிள் மட்டும் தான் சேர்த்து பண்ணுவேன். இப்போ வந்து கொஞ்சம் பயிர் ஐட்டமும் சேர்த்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கரில் தான் வைக்கிறேன். இதோட ரிவ்யூவும் நிறைய பேர் கேட்குறீங்க. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ குருமா வந்துட்டு இதிலே வச்சுட்டேன். இதில் சாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அடுப்பில் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, இப்போ இந்த குருமா பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் நெய்யும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் சேர்த்துருந்தேன். இது ரெண்டும் சேர்த்து பண்ணிங்கன்னா செம்ம வாசமாக சூப்பராக இருக்கும் குருமா. அண்ட் 2 மீடியம் சைஸ் அளவுள்ள வெங்காயம் வந்துட்டு ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருந்தேன். அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அண்ட் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எப்போவுமே நான் உப்பு சேர்த்துக்குவேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா ஜஸ்ட் ஒரே ஒரு தக்காளி, ஒரு கத்து கருவேப்பிலை. தக்காளி வந்து அதிகமாக சேர்த்துடக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒயிட் குருமா தான் இல்லையா, தக்காளி நிறையா சேர்த்துட்டோம் அப்படின்னா கலரை வந்து மாற்றி விட்டுரும். ஸோ அதனால் ஒன்று சேர்த்துக்கோங்க லைட்டாக அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காக. அண்டு தக்காளி லைட்டாக மசிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட் இருந்தது இல்லையா, அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா மூடி போட்டு வேக வைக்கணும். ஏன்னா அதில் சேர்த்துருந்த பொருள் எல்லாமே நம்ம பச்சையாக தான் சேர்த்துருக்கோம். அந்த ராஸ்மெல் எல்லாமே போகணுன்றதுக்காக ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வச்சுருந்தேன். அண்ட் அதிலே வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். அண்ட் அவ்வளோதான். இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறி நான் வந்துட்டு கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இந்த 3 காய்கறியும் சேர்த்துருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் பயிரன்னு பார்த்திங்கன்னா ஒயிட் சென்னா, பச்சை பட்டாணி, ராஜ்மா இதெல்லாம் ஊற வச்சு அவிச்சிட்டு சேர்த்துருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு தேவைக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வேக வச்சிட வேண்டியதான். ரொம்ப சிம்பிள். அந்த மசாலா ஒன்று அரைக்கிறீங்க இல்லையா, அந்த ஒயிட் மசாலா அரைக்கிறோம்ல, அது மட்டும் நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா மற்றபடி வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அவ்வளோதான். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி சாட்டே மோடில் கொடுத்துருந்தேன் இல்லையா, அதை வந்து இப்போ கேன்சல் பண்ணிடணும். அதுக்கப்புறமா ப்ரெஷர் குக் மோட் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வேக வச்சேன். ஏன்னா எல்லாமே காய்கறி தான், பயிர் எல்லாமே ஆல்ரெடி வெந்துருச்சு அப்படின்றனால 5 மினிட்ஸ் மட்டும் கொடுத்துருந்தேன். அது ஆட்டோமேட்டிக்காகவே ரெடி ஆகிட்டு ஆஃப் ஆயிடும். அண்ட் அதுக்கடையில் சப்பாத்திக்கு வந்துட்டு மாவுமே பிணைஞ்சிட்டேன். கொஞ்சம் நிறையாவே தான் பிணைஞ்சிருந்தேன். ஏன்னா ரெடி பண்ணியே வச்சுருவோம். நெக்ஸ்ட் டே வந்துட்டு சூடு பண்ணி, அதாவது 2யும் சூடு பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்துக்கலாம். லஞ்ச் வந்துட்டு ஏதாவது சிம்பிளாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
இந்த பக்கம் வெஜிடபிள் குருமாவுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நிஜமாக சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் குக்கரில் பண்ணும்போது அது விசில் வரும் இல்லையா, அந்த ஸ்மெல்லே உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட்டில் போய் ஒரு வெஜிடபிள் குருமா சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு வச்சுட்டேன். மூடி வச்சிட்டோம் அப்படின்னா இன்னுமே நல்லா திக்காயிட்டு நல்ல டேஸ்ட்டு சூப்பராக வந்துடும். ஸோ அதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தியுமே பார்த்தீங்கன்னா சுட்டு எடுத்துட்டேன். சப்பாத்தி தோசைலாம் வீட்டுக்கு சுடும் போது எனக்கு ஒன்றா சுடுறதுக்குலாம் பொறுமை இருக்காது. இந்த மாதிரி 2 தோசை டவா வச்சுட்டு டக்குன்னு சுட்டு விட்டுருவேன். ஸோ அதே மாதிரி சப்பாத்தியுமே பார்த்தீங்கன்னா கையோட ரெடி பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் குருமாவுமே இந்த பக்கம் நல்லா திக்காகி நல்லா சூப்பராக ரெடியாகி வந்திருந்தது. ஸோ அவ்வளோதான், பவுலுக்கு மாற்றியாச்சு. ஸோ டின்னருக்கு வந்துட்டு சப்பாத்தி அதுக்கப்புறம் வெஜிடபிள் குருமா சாப்பிட்டுட்டு இதையே வந்துட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வச்சாச்சு. ஸோ இன்றைக்கி டே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக எனக்கு போச்சு, அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.